முக்கிய செய்தி. திமுக கூட்டணி கட்சியின் தொகுதிகள் குறித்த பட்டியல் சற்று நேரத்தில் வெளியாக இருப்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது. இன்னும் சற்று நேரத்தில் திமுக தொகுதி பங்கீடு பட்டியல் வெளியாகிறது. திமுக கூட்டணியில் இடம்பெற்ற காங்கிரஸ், மதிமுக, தேமுதிக உள்ளிட்ட கட்சிகள் போட்டியிடும் தொகுதிகள் எவை என்பது குறித்த விவரங்களும் இன்னும் சற்று நேரத்தில் வெளியாக இருக்கிறது. திமுக கூட்டணியில் அங்கம் வகிக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சிக்கு 28 தொகுதிகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளன. அதே போல விசிகாவிற்கு 8 தொகுதிகள், அதே போல தேமுதிகவிற்கு 10 தொகுதிகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளன. சிபிஐ, சிபிஎம் கட்சிக்கு தலா 5 தொகுதிகளும், மதிமுகவுக்கு 4 தொகுதிகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கூடிய நிலையில் எந்தெந்த தொகுதிகளில் போட்டியிட உள்ளன அந்த கூட்டணி கட்சிகள் என்பது குறித்த விவரங்கள் இன்னும் சற்று நேரத்தில் வெளியாக இருக்கிறது. விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு 8 தொகுதிகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. அதே போல கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சிக்கு 2 தொகுதிகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கின்றன. முக்குளத்தோர் புலிப்படை கட்சிக்கு 1 தொகுதியும், எஸ்டிபிஐ கட்சிக்கு 1 தொகுதியும், மனிதநேய ஜனநாயக கட்சி, தமிழர் தேசிய கட்சிக்கு தலா 1 தொகுதியும் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் செலினா வழங்க கேட்கலாம். செலினா, விவரங்கள். திமுக கூட்டணியில் வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் கூட்டணி கட்சிகள் போட்டியிடக்கூடிய தொகுதிகளின் பட்டியல் என்பது இன்னும் சற்று நேரத்தில் வெளியாக இருப்பதாக தற்பொழுது திமுக பேச்சுவார்த்தை குழு என்பது தெரிவித்திருக்கிறது. குறிப்பாக திமுக வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் தனித்து 164 இடங்களிலும், கூட்டணி சின்னத்தில் 175 இடங்களில் போட்டியிடுகிறது. அதே போல 70 தொகுதிகள் என்பது கூட்டணி கட்சிகளுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் தான் இன்னும் சற்று நேரத்தில் குறிப்பாக அந்த திமுக எந்தெந்த தொகுதிகளில் போட்டியிட இருக்கிறது, திமுக சார்பில் கூட்டணி கட்சிகள் எந்தெந்த இடத்தில் போட்டியிட இருக்கிறது தொடர்பான அறிவிப்பு என்பது வெளியாக இருப்பதாக தெரிவித்திருக்கிறது. கடந்த 3 நாட்களாக தொடர்ந்து தொகுதிகள் அடையாளம் காண்பதற்கான பேச்சுவார்த்தை என்பது தொடர்ந்து நடைபெற்று வந்த நிலையில் காங்கிரஸை தவிர்த்து மற்ற அனைத்து கட்சிகளுடனான அந்த தொகுதிகள் எந்தெந்த தொகுதிகள் யாருக்கெல்லாம் வழங்கப்பட்டிருக்கிறது என்பது தொடர்பாக அடையாளம் காணப்பட்டிருக்கிறது. காங்கிரஸ் கட்சிக்கு இன்னும் 3 தொகுதிகள் அடையாளம் காண்பது சிக்கல் என்பது நீட்டித்து வந்ததாக தெரிவித்து வந்த நிலையில் தொலைபேசி வாயிலாக அவர்களுக்கு வழங்கப்பட இருக்கக்கூடிய தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டு விட்டதாக தெரிவித்திருக்கிறார்கள். இந்நிலையில்தான் தற்போது திமுக பேச்சுவார்த்தை குழு என்பது அண்ணா அறிவாலயத்திற்கு வந்திருக்கிறார்கள். அதிகாரப்பூர்வ அறிவிப்பு என்பது வெளியிடப்பட இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக திமுக தற்போது கூட்டணி கட்சிகளுக்கு இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் கட்சிக்கு 2 தொகுதிகள் வழங்கப்பட்டிருக்கிறது. அதே போல மனிதநேய மக்கள் கட்சிக்கு 2 தொகுதிகள் வழங்கப்பட்டிருக்கிறது. அந்த 2 தொகுதிகளிலும் உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிட இருக்கிறார்கள். காங்கிரஸை பொறுத்தவரையிலும் 28 தொகுதிகளும், அதே போல மதிமுக பொறுத்தவரையிலும் 4 தொகுதிகள், 4 தொகுதிகளில் 3 தொகுதிகளில் உதயசூரியன் சின்னத்திலும், 1 தொகுதியில் தனி சின்னத்திலும் போட்டியிட இருக்கிறது. கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சியை பொறுத்தவரையிலும் 2 தொகுதிகள் வழங்கப்பட்டிருக்கிறது. அதில் 2லுமேயே உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிட இருக்கிறார்கள். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியை பொறுத்தவரையிலும் 5 தொகுதிகள், அதே போல மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை பொறுத்தவரையிலும் 5 தொகுதிகள், விசிக 8, அதே போல தேமுதிகவிற்கு 10 தொகுதிகள் என்பது வழங்கப்பட்டிருக்கிறது. உதயசூரியன் சின்னத்தில் குறிப்பாக 11 கட்சிகள் என்பது போட்டியிட இருக்கக்கூடிய நிலையில் எஸ்டிபிஐ கட்சிக்கு 1 தொகுதி, முக்குளத்தூர் புலிப்படைக்கு 1 தொகுதி, மனிதநேய ஜனநாயக கட்சிக்கு 1 தொகுதி, அதே போல தமிழர் தேசம் கட்சிக்கு 1 தொகுதி என்று 11 கட்சிகள் என்பது உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிட இருக்கிறது. இந்த நிலையில் தான் தொடர்ந்து பேச்சுவார்த்தை குழுவோடு ஒப்பந்தம் என்பது கையெழுத்தாகி இருக்கக்கூடிய நிலையில் அனைத்து தொகுதி எந்தெந்த கட்சிகளுக்கு எந்தெந்த தொகுதிகள் வழங்க இருக்கிறார்கள் என்பது தொடர்பான பட்டியல் என்பது வெளியாக இருக்கிறது. இந்த பட்டியலை தொடர்ந்து திமுக போட்டியிட இருக்கக்கூடிய 164 தொகுதிகள் எந்தெந்த தொகுதிகள் என்பது தொடர்பான விவரங்கள் என்பது தெரிவிக்கப்படும். அதன் தொடர்ச்சியாக நாளை திமுக வேட்பாளர் பட்டியல் என்பது வெளியிடாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அதிகாரப்பூர்வமாக எந்தெந்த தொகுதிகளில் யாருக்கெல்லாம் போட்டியிட வாய்ப்பு இருக்கிறது என்பது தொடர்பாக வேட்பாளரின் பட்டியல் என்பது முதலமைச்சர் அதிகாரப்பூர்வமாக வெளியிடுவார். அதற்கு முன்னதாக கூட்டணி கட்சிகளுக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய தொகுதிகளுக்கான பட்டியல் என்பது வெளியாக இருக்கிறது. ஏற்கனவே தொடர்ந்து பல்வேறு கட்ட பேச்சுவார்த்தைக்கு பிறகாக தற்போதுதான் உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. கடந்த பிப்ரவரி 22ஆம் தேதி திமுக கூட்டணி கட்சிகளுக்கான பேச்சுவார்த்தை என்பது தொடங்கியிருந்தது. நேற்று வரையிலும் தொடர்ச்சியாகவே பல்வேறு தொகுதிகளுக்கான பேச்சுவார்த்தை என்பது இழுபறி நீட்டித்து வந்த நிலையில்தான் இன்று அனைத்து தொகுதிகளுக்கும் அனைத்து கட்சிகளுக்கும் இறுதி செய்யப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதன் அடிப்படையில் தற்பொழுது பேச்சுவார்த்தை என்பது நிறைவு செய்யப்பட்டு இந்த தொகுதி எந்தெந்த தொகுதியில் யார் யாருக்கு என்பது தொடர்பான பட்டியல் என்பது வெளியாக இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தாங்கள் வழங்கிய தகவல்களுக்கு நன்றி செலினா.